அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் அதிகரித்திருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்றம். சீனாவினுடைய அதிரடியான முடிவுகளினால் சிக்கித் தவிக்கும் டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்காவும். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த வர்த்தக போரில் யார் வெற்றி பெறப் போகின்றார்? சீனா அமெரிக்காவுக்கு அடிபணிய போகின்றதா அல்லது அமெரிக்கா சீனாவுக்கு அடிபணிய போகின்றதா? அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை ஒரே நொடியில் சிதைக்கும் முக்கியமான ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய சீனா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக போரானது தீவிரமடைந்துள்ளது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த வர்த்தக போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. சீனா முழுமையாக அடிபணிந்து விடும் என எதிர்பார்த்த டொனால்ட் ட்ரம்புக்கு சீனா தரமான பதிலடிகளை வழங்கி வருகின்றது. டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு உச்ச வலியை ஏற்படுத்தக்கூடிய அடிகளையும் அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கே உச்ச வலிகளை ஏற்படுத்தக்கூடிய பதிலடிகளையும் சீனா வழங்கி வருகின்றது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அனைத்து நாடுகளுக்கும் உச்ச வரிகளை விதித்தார். அமெரிக்காவின் வருமானத்தினை அதிகரித்துக் கொள்வதற்காக அதிகளவான வரிகளை விதித்தார். அதிலும் குறிப்பாக சீனாவின் பொருளாதாரத்தில் தாக்கத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்றும், சீனாவை விட அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்த வேண்டும் என்றும், சீனாவின் பொருளாதாரத்தினை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு எதிராக அதிகளவான வரிகளை விதித்தார். இதற்கமைவாக தற்போது சீனாவுக்கு எதிரான வரியானது 145% அடைந்துள்ளது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவை தவிர ஏனைய நாடுகளுக்கான வரிகள் அனைத்தையும் 90 நாட்களுக்கு முழுமையாக இடைநிறுத்தியுள்ளார். இப்படியான நிலைமையில் சீனா அமெரிக்காவுக்கு 125% வரிகளை விதித்துள்ளது. சீனாவினுடைய தலைமைகள் டொனால்ட் ட்ரம்போடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அமெரிக்காவோடு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அனைத்து நிபந்தனைகளுக்கும் சீனா முழுமையாக அடிபணியும் என டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்த்திருந்தார். ஏனைய நாடுகளை போன்று சீனாவும் பின்புறத்தை முத்தமிட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்த்தார். ஆனால் சீனா பின்புறத்தில் முத்தமிடுவதற்கு பதிலாக டொனால்ட் ட்ரம்புக்கு வழிகளை ஏற்படுத்தக்கூடிய அறைகளை வழங்கியுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்க்காத அனைத்து முடிவுகளையும் அனைத்து காய் நகர்த்தல்களையும் சீனா தற்போது மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்காவின் வரி விதிப்பானது ஒரு முறையற்ற செயலாகும். மேலும் இதற்கு பிறகும் நாங்கள் இவற்றினை ஒரு பொழுதும் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. அமெரிக்கா சீனா மீது விதித்திருக்கக்கூடிய அனைத்து வரிகளையும் முழுமையாக நீக்க வேண்டும். இல்லாவிட்டால் நான் இந்த வர்த்தக போரில் அமெரிக்காவுக்கு தகுந்த பாடத்தினை கற்பிப்பேன் என்கின்ற தொனியில் சீனாவினுடைய அதிபர் எச்சரிக்கை செய்திகளையும் வெளியிட்டுள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு எதிரான வரிகளை 145% அதிகரித்துவிட்டு ஏனைய நாடுகளுக்கான வரிகளை 90 நாட்களுக்கு இடைநிறுத்தியிருப்பதற்கு சில முக்கியமான காரணங்களும் காணப்படுகின்றன. அதிலே மிக முக்கியமாக அமெரிக்காவின் கருவூல பத்திரங்கள் காணப்படுகின்றன. அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடிகளை குறைப்பதற்காகவும் பணவீக்கத்தினை குறைப்பதற்காகவும் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அமெரிக்க கருவூல பத்திரங்களை விற்பனை செய்து வருகின்றது. இப்படியான நிலைமையில் ஏனைய நாடுகளுக்கு அதிகளவான வரிகளை விதித்தால் அந்த நாடுகள் அமெரிக்காவிலே வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய பங்குகளையும் விற்பனை செய்துவிடலாம். இவ்வாறு ஏனைய நாடுகளும் அவர்களுடைய பங்குகளை விற்பனை செய்வது அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்திவிடும். எனவே இந்த ஆபத்தான நிலைமையினை தடுப்பதற்காகவே டொனால்ட் ட்ரம்ப் ஏனைய நாடுகளுக்கான வரிகளை 90 நாட்களுக்கு இடைநிறுத்தியுள்ளார். அத்தோடு அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை முழுமையாக அளிக்கக்கூடிய, அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை முழுமையாக சிதைக்கக்கூடிய மிக முக்கியமான மிகப்பெரிய அணுகுண்டு ஒன்று சீனாவிடம் காணப்படுகின்றது. அதுதான் சீனாவிடம் இருக்கக்கூடிய அமெரிக்க கருவூல பத்திரங்களாகும். அமெரிக்க கருவூல பத்திரங்களில், அதாவது ட்ரெஷரி பொண்டுகளில் 761 பில்லியன்களை சீனாவே வைத்துள்ளது. கருவூல பத்திரங்கள் என்பது ஒரு அரசாங்கம் அதனுடைய இயக்கத்திற்கு தேவையான நிதிகளை திரட்டுவதற்காகவும் அல்லது கடன்களை அடைப்பதற்காகவும் கடன் பத்திரங்களை வழங்கும். இவ்வாறு ஒரு அரசாங்கத்தினால் வழங்கக்கூடிய கடன் பத்திரங்களே கருவூல பத்திரங்கள் என்றும் அழைக்கப்படும். உதாரணத்திற்கு அமெரிக்காவின் 1 மில்லியன் பெறுமதி அளவிலான கருவூல பத்திரங்களை இலங்கை வாங்குகின்றது என்று வைத்துக் கொள்வோம். இதற்காக இலங்கை $1 மில்லியன் அமெரிக்காவுக்கு வழங்கி கருவூல பத்திரங்களை பெற்றுக்கொள்ளும். மேலும் இதற்கீடாக அமெரிக்கா இலங்கைக்கு நிலையான வட்டி விகிதங்களை வழங்கும். இது இலங்கையினுடைய ஒரு நிலையான முதலீடாகவும் காணப்படும். எனவே தற்போது சீனா அமெரிக்காவின் $761 பில்லியன் பெறுமதி அளவிலான கருவூல பத்திரங்களை வைத்திருக்கின்றது. மேலும் இவ்வாறு சீனா அமெரிக்க கருவூல பத்திரங்களை வைத்திருப்பதனால் அமெரிக்க பொருளாதாரமும் வலுவடைந்து டாலரின் பெறுமதியும் வலுவடைந்துள்ளது. மேலும் சீனா அமெரிக்காவின் கருவூல பத்திரங்களை பயன்படுத்தி வர்த்தக டாலர்களை மீள் சுழற்சி செய்கின்றது. மேலும் நாணயத்தினுடைய அபாயங்களையும் சீராக்குகின்றது. அத்தோடு சீனா இந்த 761 பில்லியன் கருவூல பத்திரங்களையும் விற்பனை செய்வதற்கு முடிவு செய்தால் அமெரிக்காவின் பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக சரிந்துவிடும். இவ்வாறு சீனா அமெரிக்காவின் கருவூல பத்திரங்களை விற்பனை செய்வதன் மூலமாக சீனாவினுடைய நாணயம்
நாணயமான யுவானினுடைய பெறுமதியும் பல மடங்கினால் அதிகரிக்கும். இருப்பினும் சீனாவினுடைய இந்த செயற்பாட்டினால் ஒட்டுமொத்த சீனாவின் ஏற்றுமதி வர்த்தகமும் முழுமையாக பாதிக்கப்படும். ஆனால் ஒப்பீட்டளவில் சீனாவை விட அமெரிக்காவுக்கு அதிகளவான இழப்புகள் ஏற்படுத்தப்படும். அமெரிக்காவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் சீனாவினுடைய இந்த முடிவானது அணுகுண்டு தாக்குதலை மேற்கொண்டது போன்றதாகவே அமைந்திருக்கும். அத்தோடு இந்த வர்த்தக போரிலே நான் பாதிக்கப்பட்டாலும் அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை முழுமையாக அழித்து விடுவேன் என சீனா முடிவு செய்யுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த கருவூலத்துறை பத்திரங்களில் சீனா கை வைத்துவிடும். அமெரிக்க பொருளாதாரத்தினை முழுமையாக அளிக்கக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்பாகவும் சீனா இதனை பயன்படுத்திக் கொள்ளும். அதே நேரம் சீனா இந்த வாய்ப்பை ஒரு இறுதி வாய்ப்பாகவே பார்க்கின்றது. இந்த வர்த்தக போரினுடைய இறுதியிலே இதனை பயன்படுத்துவதற்கே சீனா திட்டமிட்டுள்ளது. அடுத்து சீனா இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு முன்பு அமெரிக்காவின் பொருளாதாரத்தை சிதைக்கக்கூடிய தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து அட்டைகளையும் களமிறக்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை சிதைப்பதற்கு சீனாவிடம் பல வாய்ப்புகளும் அட்டைகளும் காணப்படுகின்றன. இதிலே மிக முக்கியமான அட்டையாக அரிய உலோகங்கள் காணப்படுகின்றன. இதனை ரேர் எர்த் மெட்டல்ஸ் என்றும் அழைப்பார்கள். எனவே தற்போது சீனா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அனைத்து அரிய வகை உலோகங்களையும் முழுமையாக நிறுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அனைத்து ரேர் எர்த் மெட்டல்களையும் சீனா முழுமையாக நிறுத்தியுள்ளது. இவ்வாறு சீனா அரிய வகை உலோகங்களை முழுமையாக நிறுத்தியிருப்பது டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வலிமிகுந்த அடி என அமெரிக்க ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அமெரிக்காவுக்கு தேவையான அனைத்து அரிய வகை உலோகங்களையும் காந்தங்களையும் சீனாவை அதிகளவாக ஏற்றுமதி செய்கின்றது. மேலும் உலகிலே அதிகளவான அரிய வகை உலோகங்களும் காந்தங்களும் சீனாவிலேயே அதிகம் காணப்படுகின்றன. உலகிலே இருக்கக்கூடிய அரிய வகை உலோகங்களில் 90%-னையும் 98% கடினமான டிஸ்ப்ரோசியம் ஆக்சைடு வகைகளையும் சீனாவே உற்பத்தி செய்கின்றது. விமான உற்பத்திகள், போர் விமான உற்பத்திகள், விமான போக்குவரத்து துறை மற்றும் விண்வெளி போக்குவரத்து துறை என்பனவற்றில் அலுமினிய உலோக கலவைகளுக்கு ஸ்கண்டியம் என்கின்ற அரிய வகை உலோகம் பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் இந்த ஸ்கண்டியம் என்கின்ற அரிய வகை உலோகம் அதிகமாக சீனாவிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றது. தற்போது சீனா அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியை முழுமையாக நிறுத்தியிருப்பதனால் அமெரிக்காவின் விண்வெளி துறையிலும் விமான போக்குவரத்து துறையிலும் போர் விமான உற்பத்தி துறையிலும் மிகப்பெரிய பாதிப்புகளும் சிக்கல்களும் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக F-35 போர் விமானங்களை உற்பத்தி செய்வதற்கு ஸ்கண்டியம் போன்ற அரிய வகை உலோகங்கள் முக்கிய தேவையாகும். அதே போன்று வெப்ப எதிர்ப்பு நியோடைமியம் காந்தங்களுக்கு டிஸ்ப்ரோசியம் என்கின்ற அரிய வகை உலோகம் மிக முக்கிய தேவை. இந்த அரிய வகை உலோகமான டிஸ்ப்ரோசியம் இல்லாமல் அமெரிக்காவினால் ஏவுகணை உற்பத்திகளை மேற்கொள்ள முடியாது. நவீன ஏவுகணைகளையும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளையும் இந்த அரிய வகை மூலகம் இல்லாமல் உற்பத்தி செய்ய முடியாது. அதே போன்று சமாரியம் என்கின்ற அரிய வகை மூலகமானது ஏவுகணை வழிகாட்டுதல்களிலும் எண்ணெய் கிணறுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது. அமெரிக்காவின் எரிசக்தி துறையில் சமாரிய மூலக்கூறானது மிக முக்கியமான இடத்தையும் பிடித்துள்ளது. மேலும் சீனா தற்போது இவற்றையும் முழுமையாக தடுத்து நிறுத்தியுள்ளது. அதே போன்று மிக அரிய வகை உலோகமான கடோலினியம் என்கின்ற மூலகம் அணு உலைகளில் பயன்படுத்தப்படுகின்றது. அணு உலைகளில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை குறைப்பதற்காக இந்த அரிய வகை உலோகம் பயன்படுத்தப்படுகின்றது. அதே போன்று ஸ்பாட்லைட் மற்றும் லைட்டிங் துறைகளில் இந்த டெர்பியம் பயன்படுத்தப்படுகின்றது. வாகன உற்பத்தி துறையிலே இந்த அரிய உலோகம் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. எனவே தற்போது இந்த அரிய வகை உலோகங்கள் அனைத்தையும் சீனா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை முழுமையாக தடுத்து நிறுத்தி இருப்பதனால் அமெரிக்காவினுடைய விமான போக்குவரத்து துறை, விண்வெளித்துறை, போர் விமான உற்பத்தி துறை, பாதுகாப்பு துறை மற்றும் வான் பாதுகாப்பு துறை, வாகன உற்பத்தி துறை மற்றும் எரிசக்தி துறைகள் என்பன முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவின் முக்கிய துறைகள் அனைத்தும் சீனாவினுடைய இந்த ஏற்றுமதி தடையினால் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு சீனாவிடமிருந்து இந்த அரிய வகை உலோகங்களை அமெரிக்காவினால் பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் வியட்நாம் நாட்டிலிருந்து அமெரிக்கா இந்த அரிய வகை உலோகங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்த அரிய வகை உலோகங்கள் வியட்நாம் நாட்டிலேயே அதிகமாக காணப்படுகின்றது. இருப்பினும் சீனாவினுடைய அதிபர் அவசரமாக வியட்நாம் நாட்டிற்கு விஜயம் செய்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு சில முக்கியமான ஒப்பந்தங்களையும் கைச்சாத்திட்டுள்ளார். அதாவது சீனாவினுடைய அனுமதி இல்லாமல் வியட்நாம் நாடானது அமெரிக்காவுக்கு அரிய வகை உலோகங்களை விற்க முடியாத வண்ணம் சீனாவினுடைய அதிபர் வியட்நாமோடு சில ஒப்பந்தங்களை முழுமையாக கைச்சாத்திட்டுள்ளார். எனவே தற்போது அமெரிக்காவின் முக்கிய துறைகளுக்கு தேவையான அரிய வகை உலோகங்களை இதற்கு பிறகு அமெரிக்காவினால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒன்று அமெரிக்கா வியட்நாமோடு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு சமரசங்களை செய்து கொள்ள வேண்டும், அல்லது சீனாவின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு சீனாவோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இன்னும் 6 மாதங்களுக்குள்ளே அமெரிக்காவின் முக்கிய துறைகள் அனைத்தும் முழுமையாக முடக்கப்பட்டுவிடும்.
அடுத்து சீனா அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை சிதைப்பதற்காக இன்னும் ஒரு மிக முக்கியமான அட்டையையும் பயன்படுத்தியுள்ளது. அதாவது இதற்கு பிறகு சீனா அமெரிக்காவின் போயிங் விமானங்களை பெற்றுக் கொள்ளப் போவதில்லை என அறிவித்துள்ளது. மேலும் சீனாவினுடைய இந்த அறிவிப்பினால் ஏர் சீனா மற்றும் சீனாவினுடைய இன்னும் சில முக்கியமான நிறுவனங்களும் பாதிக்கப்படுகின்றன. 2027 ஆண்டுகளுக்குள் 179 போயிங் விமானங்களை பெற்றுக் கொள்வதற்கான வேலை திட்டங்களை சீனாவின் சில விமான நிறுவனங்கள் மேற்கொண்டிருந்தன. இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு தகுந்த பதிலடிகளை வழங்க வேண்டும் என்பதற்காகவே சீனா சில நட்டங்களை எதிர்கொண்டாலும் பரவாயில்லை என போயிங் விமானங்களை பெற்றுக் கொள்வதை முழுமையாக நிறுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் சீனா இத்தோடு நின்று விடப் போவதில்லை. அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை சிதைப்பதற்காக சீனாவிடம் இன்னும் பல அட்டைகள் காணப்படுகின்றன. இனி வரக்கூடிய நாட்களில் சீனா ஒவ்வொன்றாக களமிறக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான தகவல்களை அடுத்தடுத்த காணொளிகளில் பதிவிடுகின்றேன். எனவே தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.